ಹೇಳೋಣ. The heart of forgiveness. ಕ್ಷಮಾಪಣೆಯ ನಾನು ಹೃದಯ. நீங்களும் அந்த யோசேப்பு இடத்துல இருந்தேன்னு சொல்லியிருந்தேனா? ನಾನು ನೀವು ಆ ಯೋಸೇಪಿನ ಜಾಗದಲ್ಲಿ சரி, உங்களை விடுங்க, ಸರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿ, என்ன எடுத்துக்கிறேன். ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நான் யோசேப்பு இடத்துல இருந்திருந்தேன். ನಾನು ಯೋಸೇಪಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ, பாப்பா ಬಾರಪ್ಪ, வா ராஜா, ಬಾರಪ್ಪ, என்ன குழியில தள்ளடாம இல்ல நீ, ನನ್ನ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ತಳ್ಳಿದೆ ಅಲ್ಲ, உனக்கு சாப்பாடு போட வந்தவன்ப்பா நானு. ನಿನಗೆ ಊಟ ಕೊಡಲಿಕ್ಕೆ உன்னை விசாரிக்க சொல்லி அப்பா அனுப்புன போது நான் ஓடி வந்து உங்களை விசாரிக்க வந்தவன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ವಿಚಾರಿಸಲು ಅಪ್ಪ ಹೇಳಿದರಿಂದ ನಾನು என்ன குழியில தள்ளனியே, ನನ್ನನ್ನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ತಳ್ಳಿದೆ. இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, ಆ ಅಧಿಕಾರ ಇತ್ತು, அவங்கள சிறையிலிட அதிகாரம் இருக்கு, ಆತನನ್ನು ಜೈಲಿಗೆ அவங்கள ಹಾಕಲಿಕ್ಕೆ கொல்ல கூட அந்த இடத்துல அவருக்கு அதிகாரம் இருந்திருக்கும். ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಲಿಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರ, எதையாவது பொய் கேஸ போட்டு கூட அவர் கொண்டிருக்கலாம். ಸುಳ್ಳಿನ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹಾಕೋದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಇತ್ತು. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ಯೋಸೇಪನು சகோதரர்களை பார்த்த உடனே, ಆತನ ಸಹೋದರರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ, அந்த பழைய விஷயம் எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, ಆ ಹಳೆ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಒಳಗೆ ಓಡುತ್ತಿತ್ತು, உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ಆ ಕಾರ್ಯಗಳು ಒಳಗೆ ಇತ್ತು. ಆದರೂ மன்னிக்கிற இருதயம் யோசேப்புக்கு இருந்துச்சு. ಆದ್ರೆ ಕ್ಷಮೆಯ ಹೃದಯ ಯೋಸೇಪನಿಗೆ ಇತ್ತು. அப்போ ಆಗ இன்னைக்கு என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ಈಗ ನಿಮ್ಮ ಬಳಿ ನನ್ನ ಬಳಿ ದೇವರು என் உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ನನ್ನ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಹೊಸದಾಗಬೇಕಾದರೆ ನಾನು மன்னிக்கணும், ಕ್ಷಮಿಸಬೇಕು. நான் ஹர்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஹீல் தேர்ந்தெடுக்கலாம், நான் காயப்படுத்துகிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது குணப்படுத்துகிற விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம். ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಗಾಯಗೊಳಿಸಲು ನಾನು ಆಯ್ಕೆ ಮಾಡಬಹುದು ಅಥವಾ ಒಬ್ಬರನ್ನು ಗುಣಪಡಿಸಲು என்கிட்ட இன்னைக்கு சாய்ஸ் இருக்குங்க. ನನ್ನ ಬಳಿ ಇವತ್ತು ಚಾಯ್ಸ್ நான் ಇದೆ. காயப்படுத்தலாம், ನಾನು ಗಾಯಗೊಳಿಸಬಹುದು, எனக்கு யாருன்னா செஞ்சிருக்கலாம், ஏதாவது ನನಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಿ, என் மேல தப்பு இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ತಪ್ಪಿಲ್ಲದೆ, என் மேல குறை இல்லாம இருக்கலாம், ನನ್ನ ಬಳಿ ಕೊರತೆ ಇಲ್ಲ, நான் ஒருவேளை எதுவும் செய்யாம இருக்கலாம், எல்லாம் தவறும் அவங்க மேல தான் இருக்கலாம், யோசேப்பு போல. ನಾನು ಏನು ಮಾಡದೆ ಎಲ್ಲವೂ ಅವರ ಮೇಲೆ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அவங்க முன்னாடி வரும்பொழுது, ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಂತ ಬರುವಾಗ, தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ದೇವರ ಮಗುವಾಗಿರುವ ನಿಮಗೂ ನನಗೆ அவங்கள காயப்படுத்தவும் முடியும், ಆತನನ್ನು ಗಾಯಗೊಳಿಸಲು ಆಗುತ್ತದೆ, அவங்கள குணப்படுத்தவும் முடியும், ಅವರನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಆಗುತ್ತದೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ಯಾವುದನ್ನು ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತೀರಾ? மன்னிப்பு என்பது ಕ್ಷಮೆ ಎಂಬುದು எதிராக இருப்பவரை மாத்திரமல்ல, ಎದುರಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களையும் குணப்படுத்தும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನ್ ಹೇಳಿ? அவங்கள மாத்திரம் குணப்படுத்த, ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಗುಣಪಡಿಸುವುದಲ್ಲ, என்னையும் சேர்த்து தான் குணப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. நான் ஒருத்தரை மன்னிக்கலனா, ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರೆ, அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன நடக்கும்? ಅವರ ಮುಖ ನೋಡುವಾಗಲ್ಲ ಏನಾಗುತ್ತದೆ? பல்லு அப்படியே கடப்படான்னு சவுண்ட் வரும். ಅಲ್ಲೂ ಹಾಗೆ ಸೌಂಡ್ ಬರುತ್ತದೆ. வருமா? ಬರುತ್ತದಾ? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் வரும். ಅವರನ್ನು ನೋಡುವಾಗಲ್ಲ ಕೋಪ ಆಗುತ್ತದೆ. அவங்க பார்க்கும் போதெல்லாம் அப்படின்னு திருப்பிக்கிட்டு போவோம். ಅವರು ನೋಡುವಾಗಲ್ಲ ತಿರುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வெறியா இருக்கும், கோபமா இருக்கும், ತುಂಬಾ ಕೋಪವಾಗಿರುತ್ತದೆ. யாருக்கு ஆபத்து? ಯಾರಿಗೆ ಆಪತ್ತು? யாருக்கு ஆபத்து? ಯಾರಿಗೆ ಆಪತ್ತು? எனக்கும் தான் அதுல ஆபத்து இருக்கு. ನನಗೂ ಅದರಲ್ಲಿ ಆಪತ್ತು. அவங்கள நான் மன்னிக்காத வரைக்கும், ಅದು ಅವರನ್ನು ನಾನು ಕ್ಷಮಿಸದೇವರೆಗೂ என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும், அது ನನ್ನನ್ನು ಗಾಯಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அவங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ಅವರನ್ನು ಅದು ಗಾಯಗೊಳಿಸುವುದಾಗಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எதை தேர்ந்தெடுக்க? ಯಾವುದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತೀರಾ? காயத்தையா ಗಾಯವನ್ನ அல்லது குணமாக்குற விஷயத்தை? ಅಥವಾ ಗುಣವಾಗುವ ಕಾರ್ಯ? யோசேப்பு எதை தேர்ந்தெடுத்தாரு தெரியுங்களா? ಯೋಸೇಫು ಏನನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು? குணப்படுத்தினான். ಗುಣಪಡಿಸುವ விஷயத்தை கரங்களை தட்டலாம். ஹalleluya. ಕಾರ್ಯವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು. அவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ಅವರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 45வது அதிகாரத்துல 45ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கிறேன், கவனமா இருங்க. ಸ್ವಲ್ಪ ವಚನ ಎಲ್ಲ ಓದುತ್ತೇನೆ, ಗಮನದಿಂದಿರಿ. 5வது வசனத்துல, 5ನೇ என்ன இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பாத்தீங்களா மருந்த? ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿ என்னை விற்று போட்டுட்டீங்களே, ನನ್ನ ನೀವು ಮಾರಿದರಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕಲವರಗೊಳ್ಳಬೇಡಿ, ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡಿ, சஞ்சலப்பட வேண்டாம். ನನಗೋ ಅದನ್ನು ನೆನೆಸು, இதாங்க மருந்து. ಅದನ್ನೇ அதை விட்டுட்டு அன்னைக்கு அப்படி பண்ணியாடா, இன்னைக்கு இப்படி பண்றியாடா, ಈ ರೀತಿ இவ்வளவு துரோகம் செஞ்சியாடா, ಇಷ್ಟೊಂದು ದ್ರೋಹ, வாடா உன்னை வச்சுக்கிறேன், ಬಾ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟುಕೋ, ஒரு கை பார்க்கிறேன், வாடா. ಒಂದು ಕೈ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. காயப்படுத்தவும் முடியும், ಗಾಯಗೊಳಿಸಲು ಆಗುತ್ತದೆ, குணப்படுத்தவும் முடியும். ಗುಣಪಡಿಸಲು ಆಗುತ್ತದೆ. இந்த யோசேப்பு குணப்படுத்துவதை தெரிந்து கொண்டார். ಈ ಯೋಸೇಫು ಗುಣಪಡಿಸುವುದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ನೀವು ಅದನ್ನು கலவரಗೊಳ್ಳಬೇಡಿ, அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ಅದು ನಿಮಗೆ ಅದು ಕಾಯಗೊಳ್ಳುವುದಾಗಿರಬೇಡ. ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ಜೀವ ರಕ್ಷಣೆಗೊಳಿಸಬೇಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ யார் சொல்றது? ಮುಂಚೆ ನನ್ನನ್ನು பாடுபட்டவன் சொல்றாரு.
அடிபட்டவன் சொல்றாரு, ಒದೆ ತಿಂದಿದವನು ಹೇಳುತ್ತಾರೆ, குழியில விழப்பட்டவன் சொல்றாரு, ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದವನು சிறையில் அடைக்கப்பட்டவன் சொல்றாரு, ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟವನು விற்று போடப்பட்டவன் சொல்றாரு. யாராலும் அல்ல, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அவர்களுக்கு நேராக இதை சொல்றாரு. ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದ ನಡೆದ ಅವನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. நியூ இயர், ಹೊಸ ವರ್ಷ, நியூ பிகினிங், ಹೊಸ ಪ್ರಾರಂಭ, நியூ ஹார்ட், ಹೊಸ ಹೃದಯ, புது இருதயம் வேணுங்க. ಹೊಸ ಹೃದಯ ಬೇಕು.